19ஆம் தேதி கொடி ஏத்துனாங்க மதுரையில. அதுக்கப்புறமா திக் விஜயம், பட்டாபிஷேகம், நேத்து திருக்கல்யாணம், அதுவே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு தேரோட்டம் நீங்களே பாத்திருப்பீங்க, லட்சக்கணக்கான கூட்டம் சேர்ந்து ஒரே தேரை இழுக்கும். அப்புறம் நாளைக்கு மெயினானது ஒண்ணு என்னன்னா, அழகர் ஆத்துல இறங்க போறாரு. நாங்கெல்லாம் பல வருஷம் பிறந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கோம். இன்னமும் எங்களுக்கு வந்து அது சரி பார்க்க வேணாம் அப்படிலாம் குறையவே இல்லை. போய் எப்ப பார்த்தா கூட்டத்துல போய் பாத்துடணும், அழகரை பார்த்தாதான் எங்களுக்கு நிம்மதி. அந்த மாதிரி எவ்வளவு ஊர்ல இருந்து வர்றாங்க. சவுத் ஃபுல்லாமே இந்த திருவிழா கண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வருஷம் வருஷம் பயங்கரமா இருக்கும். எல்லாருமே கண்டிப்பா வந்து பாருங்க, மதுரையில மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம அந்த பாட்டெல்லாம் போடும்போது ஆடினாங்க பாருங்க பசங்க. ஐயோ நம்ம பையனா பிறந்திருக்கலாம் தோணுச்சு, நம்மளும் போய் இழுத்துருக்கலாம், நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கலாம் தோணிட்டு இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. என் பொண்ணே பாருங்க, சின்ன குழந்தை தான், இருந்தாலும் கூட்டிட்டு வந்து காலையில இருந்து எழுப்பி இதெல்லாம் நீ மிஸ் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன். சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போறாங்க, அப்புறம் தனியா மீனாட்சி போறாங்க. நம்ம மதுரை ஆள்றதே மீனாட்சி தானே, பொண்ணுங்களுக்கு எப்பயுமே ஸ்பெஷல் தான். மதுரைனாலே மதுரை மல்லி மாதிரி மதுரை மீனாட்சி தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு. ஐஸ்வர்யா. என் பேரு அம்பிகா, நான் மதுரையில தான் இருக்கேன். நான் பிறந்து வளர்ந்தது இங்கதான். ஒவ்வொரு வருஷமும் திருவிழா சூப்பரா இருக்கு. இந்த 10 நாளும் சூப்பரா போச்சு. பட்டாபிஷேகம், அதுக்கப்புறம் திருக்கல்யாணம், நேத்து நைட்டு வந்து பூப்பல்லாக்கு பார்த்தோம், இன்னைக்கு காலையில தேரோட்டம் பார்த்தோம். 2 தேரும் சூப்பரா இருந்துச்சு. வடம் பிடிச்சவங்க சூப்பரா பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. பசங்க எல்லாம் நல்லா வைப் பண்றாங்க, நல்லா பாட்டு போட்டு ஜாலியா போறாங்க எல்லாரும். நன்றி. அம்பிகா.